Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC CHSL சரிங்களா. So நமக்கு விட்ட calendar படி பாத்தீங்க அப்படினா SSC CHSL exam எப்போ நடக்க போகுது ஜூலை டு செப்டம்பர் நடக்க போகுது. So almost பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 month gap இருக்கு சரிங்களா. So அதாவது இந்த மாசத்தோட மீதி டேட்ஸா இருக்கட்டும் ஜூலைல என்னைக்கு வேணா நடக்கலாம். So அந்த டேட்ஸா இருக்கட்டும் அது ரெண்டுத்தையும் நான் என்னது எக்ஸெப்ஷனா விட்டுடுறேன். மீதி இருக்கக்கூடிய டைமிங்கை வச்சு நான் சொல்கிறேன் நமக்கு ஜூலையில் எக்ஸாம் இருக்குது ஜூலை 1ஆம் தேதி இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ சாலிடாக ஒரு 5 months டோட்டலி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டோட்டலி ஒரு 5 months நமக்கு இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம் ஓகேங்களா, இந்த 5 months எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் நமக்கு அவசியப்படுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சின்னு சொல்லும் போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னு சொல்லுவோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆஃபீஸஸில் ஆளுங்க தேவைப்பட்டாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னா அது வெறும் சென்டரில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டேட்லேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸஸ் இருக்கும். அப்போ அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறது இந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபீஸ்லேயும் என்னென்ன போஸ்டிங்கான வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டுப்பாங்க. ஸோ அந்த லெவல் அதை வந்து 3 லெவலாக பிரிச்சுடுவாங்க. சிஜிஎல் ஒன்று, சிஹெச்எஸ்எல் ஒன்று, எம்டிஎஸ் ஒன்றுன்னு பிரிச்சுடுவாங்க. ஸோ அதில் யார் எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குன்னு அவங்க கிட்ட நம்பரை வாங்கிட்டு நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து எல்லா கட் ஆஃப்லாம் கிளியர் பண்ண வச்சுட்டு ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் முடிச்சுட்டு அவங்கள கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதான் எஸ்எஸ்சியோடைய வேலை. ஸோ எஸ்எஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் மட்டும் கிடையாது, சிபிஓ, ஜிடி அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ நிறைய எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணும். அதில் சிஹெச்எஸ்எல் ஒரு எக்ஸாம். சிஹெச்எஸ்எல்லுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன போஸ்ட்லாம் வரும், சிஹெச்எஸ்எல்குள்ளே என்னென்ன போஸ்ட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் வரும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்பா அப்படின்றது தான் நம்மளுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. ஓகே, சிஹெச்எஸ்எல்லுக்குள்ளே என்னென்ன போஸ்ட் வரும்னா லோயர் டிவிஷனல் கிளர்க்கு சொல்லுவாங்க, எல்டிசி சொல்லுவாங்க, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஜேஎஸ்ஏ சொல்லுவாங்க, போஸ்டல் அசிஸ்டன்ட் பிஏன்னு சொல்லுவாங்க, அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் எஸ்ஏன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இது தனியாக ஒரு போஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லும் போது இதுக்கு டைப்பிங் ரொம்ப அவசியம், மேண்டேட்ரியாக தெரிஞ்சிருக்கணும், சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், அதை கிளியர் பண்ணால் போதும். இது இந்த நாளுக்குமே பார்த்தீங்கன்னா டைப்பிங் அவசியம் கிடையாது சரிங்களா. ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றதான் மேண்டேட்ரி. ஏதோ ஒரு போர்டில் எனது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டசன்ட் மேட்டர், முடிச்சிருந்தா போதும். டிஓ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சில போஸ்ட்டில் தெளிவாக சொல்லிடுவாங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும், மேக்ஸ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சில போஸ்ட் மட்டும் குறிப்பிடுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா போதும், ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்க்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. ஓகே, அது நமக்கு தெரியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 years, மேக்ஸிமம் 27 yearsன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years, விச் மீன்ஸ் 18 to 32க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி சொல்லும் போது 30 years, பிடபிள்யூபிடி சொல்லும் போது 10 years. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மென்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று Tier 1 சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து Tier 2, இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் இருக்கும், அதே சமயத்தில் டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். அதாவது ஸ்கில் பேஸ்டு, டிஸ்கிரிப்டிவ் அல்லது ஸ்கில் பேஸ்ட் சொல்லுவாங்க. நமக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்காது, ஸ்கில் பேஸ்டு தான், டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இது Tier 1 சொல்லும் போது நமக்கு சிபிடி இருக்கும். Tier 2ல சிபிடி ப்ளஸ் டைப்பிங், சிபிடி ப்ளஸ் டைப்பிங் ரெண்டுமே இருக்கும். ஸ்கில்ன்றது என்னது, டைப்பிங்கை தான் குறிக்கிறது சரிங்களா. ஸ்கில்ன்றது என்னது, டைப்பிங்கை தான் டினோட் பண்ணுது ஓகேங்களா. சரி, ஸ்கில் டெஸ்ட்டு அதாவது டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு போஸ்ட், அதாவது டிஇஓக்கு மட்டும் தனியாக இருக்கும் டைப்பிங் டெஸ்ட்டு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லெவல் 3 சரிங்களா. ஸோ மொத்தமாக 3 levels இருக்கும், Tier 1, Tier 2 அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 3 தான் ஓகேங்களா. சரி, ஸோ Tier 1 உடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிப்பா. ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டி அண்ட் இங்கிலீஷ், 25 questions ஈச் டாபிக் இன்டூ 2 marks ஓகேங்களா.
ஒரு 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 கொஷனுக்கு 2 மார்க்கு, நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மார்க் நெகட்டிவில் போகும். சரிங்களா? இது வந்து 60 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் செக்ஷனல் டைமிங் கிடையாது, மாற்றி மாற்றி அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் தான், வீட்டிலேருந்து எழுத முடியாது. எக்ஸாம் சென்டர் அவங்க சொல்லிடுவாங்க, அங்கே போய் அவங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. டியர் 2 சொல்லும் போது டைப்பிங் டெஸ்ட் மட்டும் கிடையாது, நமக்கு இதே 4 டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அது இல்லாமல் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இது வந்து எல்டிசிக்கும் ஜேஎஸ்ஏக்கும் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்கன்னா டிஓக்கு இருக்கும். சரிங்களா? இது வந்து குவாலிஃபைங் நேச்சராக தான் இருக்கும். இதுக்கு வந்து கரெக்டாக டைப் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ 5 months ஸ்டடி பிளான். ஸோ இந்த 5 மாதத்தில் ஸ்டடி பிளானுக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் நம்மளோட என்ன, ஸ்கில் டெஸ்ட்டு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அப்போ டைப்பிங் தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் டைப்பிங் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் எழுத முடியும்னு கிடையாது. சர்டிஃபிகேட் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அதுக்கு டார்கெட்டாக போங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் Tier 1 நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 மாதம் என்ன பண்ணணும்னா, கான்செப்ட் பில்டு பண்ணணும். நீங்கள் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னவங்க என்ன பண்ணலாம், இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? கான்செப்ட் ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்றதை புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறம் 3rd and 4th month பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். வேகமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 5th month பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, ரிவிஷன் ப்ளஸ் மார்க்குன்னே 5வது மாதம் ஃபுல்லாக போயிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மந்த் என்னது, ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? கிராமர் பேசிக்ஸாக இருக்கட்டும், ஒகேபுலரி டெய்லி ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் முக்கியம். அரித்மெட்டிக் பேசிக்ஸ் பார்க்கணும். ரீசனிங் சொல்லும் போது அனாலஜி சீரீஸு, கோடிங்கு இதெல்லாமே ரெஃபர் பண்ணணும். அண்ட் ஸ்டாட்டிக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிஏ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மந்தில். செகண்ட் மந்த் எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ரீசனிங் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் அண்ட் டைரக்ஷன். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி பேசிஸாக போகணும். 3rd மந்த் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பேஸாக இருக்கும். செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அண்ட் டைம் பேஸ்டு ப்ராக்டிஸை நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் டைப்பிங்கும் விட்டுறாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 4th மந்த் என்னென்னா ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டு 2 to 3 per week. ஒரு வாரத்தில் 3 டெஸ்ட்டாச்சும் மினிமம் போடுங்க. வீக் ஏரியாஸ் எதுன்னு கண்டுபிடிங்க, அதை எக்ஸ்பர்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அக்யூரஸியும் ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுங்க. அதே மாதிரி டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் புதிய ரூலாக இருக்கோ அதெல்லாம் தனியாக நோட் டவுன் பண்ணுங்கள். ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதும் போதும் அதை ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு போய் டெஸ்ட் எழுதுங்க. 5th மந்த் ரிவிஷன் அண்ட் ஃபைனல் ப்ரெப்பு. சரிங்களா? ஃபுல் சிலபஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா, கிராமர் ரிவிஷன் எல்லாமே என்னது பண்ணுங்கள். டைப்பிங்கும் நடுவில் பார்த்துக்கோங்க, முக்கியம். சரிங்களா? ஏன்னா Tier 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் Tier 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண தான் டைம் இருக்குமே தவிர டைப்பிங்க்கு டைம் இருக்காது. ஸோ இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யாரெல்லாம் சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணலான்னா 12th பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் கிளரிக்கல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கணும், ரொம்ப எடுத்த உடனேலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப ப்ரெஷர்லாம் வேணாம், நான் சின்ன லெவல்லே போகிறேன், போக போக நான் வந்து என்னது இன்க்ரிமெண்ட் வாங்கி போய்க்கிறேன், போக போக நான் வந்து எனது உள்ள எக்ஸாம் எழுதி போய்க்கிறேன், இப்போ போகிற லெவலில் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஜாபை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபைனலி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ மணி நேரம் படிக்கிறேன், அவ்வளோ மணி நேரம் படிக்கிறேன் பிரயோஜனம் கிடையாது. தொடர்ந்து படிக்கணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? அதே சமயத்தில் அக்யூரஸின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போடுறேன்றது பெரிய விஷயம் இல்லை, போடுற எல்லா கொஷின்ஸும் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம். சரிங்களா? ஸோ நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். நமக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்குது. ஸ்மார்ட்டாக என்னது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த Day 1லேருந்து Day 150 வரைக்கும் 5 months ஸ்டடி பிளான் இல்லையா? ஸோ Day 1லேருந்து Day 150 வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்டடி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னோட மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் Day 1லேருந்து சரிங்களா, Day 1லேருந்து Day 150 வரைக்கும் சரிங்களா, Day 150 வரைக்கும் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ரெடியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது எனக்கு அஃபிஷியலாக எனக்கு மெயில் அனுப்புங்க. சரிங்களா? என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா PRANAWA.NAIR அட்டுக்கு அப்புறம் கவனிங்க adda247.com. சரிங்களா? என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான். மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு
இந்த ஸ்டடி பிளான் 5 மந்த் ஸ்டடி பிளான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் சரிங்களா. ஸோ இல்லை மேம் என்னால் தனியாக இங்கிலீஷ் மட்டும் இல்லை எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப் வேணும், தனியாக நல்லா பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் பேட்ச் எஸ்எஸ்சிக்கானது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இது சிஹெச்எஸ்எல்க்கு மட்டும் இல்லை, ஈவன் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபியூ, ஸ்டெனோ, ஜேஇ, செலெக்ஷன் போஸ்டர், ஜிடி, ஆர்பிஎஃப் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ ஒரு பேட்ச். ஸோ என்ன பண்ணுங்கள், Y350 கோட் அப்ளை பண்ணுங்கள். Y350 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 3700க்கு பதிலாக 2900, அதாவது கிட்டத்தட்ட 800 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்சை மறக்காமல் வாங்கிக்கோங்க. செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரிப்பீட்டடாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க சரிங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பை, டேக் கேர்.